மாப்பிள்ள நீ இங்கேதான் இருக்கியா? வந்த விஷயத்தை சொல்றதுக்கு எங்க உன்னை நான் தேடி அலையணும்னு நினைச்சேன். ஏமாமா அந்த ஊர்ல இருந்து சொல்லாம கொள்ளாம போனவருக்கு இப்பதான் வீட்டுக்கு வர வழி தெரிஞ்சுதா? சரி, எப்படி மாமா இருக்க? அட நான் நல்லா இருக்கேன்ப்பா. ஆனா நீதாப்பா ஏமாந்துட்ட. என்ன மாமா உளர்ற? யார் ஏமாந்தது? நான் உளரல மாப்பிள்ள, நீ மட்டும் ஏமாறல, ஒட்டுமொத்த குடும்பமே ஏமாந்துருக்கு. என்ன சொல்ல வர? அப்படி கேளு. கல்யாண வீட்டுல நடந்ததை நான் விலாவரியா சொல்றேன். சரி ஓகே, அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே ஓகே, ஐ வில் கால் யூ பேக். யார் இது? ஆமா தம்பி யாரு? மாமா என்ன தெரியலையா? நான் தான் வெங்கடாச்சலத்தோட பையன். ஓ நீயா? சின்ன வயசுல பார்த்தது. எல்லா பையிலும் ஒண்ணு போல தாடி வச்சுட்டு அலையிறீங்களா? அதான் அடையாளம் தெரிய மாட்டேங்குது. ஆமா நீ ஃபாரின் போயிட்டு தான் சொன்னாங்களே, கல்யாணத்துக்கு கூட வரல? ஆமாம்மா, ஒரு பிசினஸ் ட்ரிப் விஷயமா ரஷ்யா வரைக்கும் போயிருந்தேன். அந்த நேரத்துல இவன் சொல்லாம இல்லாம கல்யாணத்தை வச்சுட்டான். அதனால தான் என்னால வர முடியாம போயிடுச்சு மாமா. ஆனா அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு உனக்கு பார்ட்டி வச்சுட்டேன் மாமா. பார்ட்டியா? என்ன கூப்பிடவே இல்ல? நீ எங்க இருக்கன்னு யாருக்கு தெரியுது? இங்க பாரு, எப்படி இருந்தாலும் உங்ககிட்ட பார்ட்டி வாங்காம நான் விட மாட்டேன். அது அப்புறம் பாத்துக்கலாம். ஓகே மாமா. டேய் தனுஷ், நான் வந்த விஷயத்த சொல்லிடுறேன். நீ கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய தென்றல கல்யாண வீட்ல இருந்து அனுப்புனது யாருன்னு தெரியல. இப்ப நீ தாலி கட்டிருக்கிய துளசி அவதான்டா. ஆமா, இதெல்லாம் உனக்கு யார் சொன்னது? எனக்கு யாரா சொல்லணும்? நேத்து உச்சி வெயில்ல உட்காந்து தண்ணி அடிக்கும் போது அந்த முகம் அப்படியே ஞாபகத்துக்கு வந்ததுடா. அவதான் நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டா. இல்லைன்னா நீ தென்றல கல்யாணம் பண்ணிருக்கணும். துளசி அவதான் இந்த வீட்டுக்குள்ள வரணும்னு தங்கச்சியை அனுப்பிச்சிட்டு உன்னை தாலி கட்ட வச்சுட்டா. இது தெரியாம நாங்களும் உன்னை தாலி கட்ட சொல்லி கம்பல் பண்ணிட்டேன்டா. இத சொல்லதான் வந்தியா? சொல்லிட்டல மாமா, அப்படியே கிளம்பு. டேய் என்னடா, நான் எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன், நீ சாதாரணமா அப்படியான்னு கேக்குற? போன்ற டேய் மச்சான், மாமா என்னடா சொல்றாரு? அப்படி கல்யாணத்துல என்னதான் நடந்துச்சு? டேய் மச்சான், அப்பெல்லாம் ஒண்ணும் நடக்கல. அவர் நேத்து அடிச்ச சரக்கோட ஹேங்கோவர்ல பேசிட்டு இருக்காரு. உள்ள போனா வரேன். டேய் இல்லடா மச்சான், ஒண்ணும் இல்லடா, நீ உள்ள போனா வரேன்னு சொல்றேன். மாப்பிள்ள சொல்றாரு, உள்ள போப்பா. போடா. மாப்பிள்ள நான் என்ன சொல்றேன்? என்னடா மாமாங்கிற மட்டும் மரியாதை இல்லாம சட்டையில கை வச்சுட்ட? உனக்கு மாமான்ற மரியாதையை கொடுக்கணும்னா இந்த விஷயத்தை இந்த நிமிஷத்தோட மறந்துட்டு ஓடி போயிடு. என்னடா சொல்ற? ஆமா, இப்பதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருக்கு. நீ ஏதோ புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி சொல்ல வந்துட்ட. அப்ப இதெல்லாம் உனக்கு முன்னாடியே தெரியுமா? தெரியும். துளசி தான் தென்றல் அனுப்புனா. இப்ப அதுக்கு என்ன? டேய் என்னடா சாதாரணமா என்னன்னு கேக்குற? நான் எவ்வளவு பதறி போய் அவ உன்னை ஏமாத்திட்டான்னு சொல்ல வர்றேன். அவ ஒன்னும் நம்மள ஏமாத்தல. அவ நல்லவ. அப்ப நான் கெட்டவனா? ஆமா, நீ கெட்டவன் தான். அக்கா வீட்டுல வாழ வந்த பொண்ணை பத்தி குறை சொல்ல வந்திருக்கியே, நீ நல்லவனா? தனுஷ், நீயா இப்படி எல்லாம் பேசுற? இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நான் என் அக்கா கிட்டே சொல்லிக்கிறேன். மாமா, துளசி இப்ப என் பொண்டாட்டி. அவளை பத்தி ஏதாவது பேசுன அடிச்சு வாயெல்லாம் உடைச்சிடும், பாத்துக்க. இப்ப நீ வந்தது யாருக்கும் தெரியக்கூடாது. யார் கண்ணிலையும் படாம ஓடி போயிடு. டேய் இதுக்கு ஒரு வழி தெரியாம நான் போக மாட்டேன். மாமா சொல்லிட்டே இருக்கல, நீ சொன்னா கேட்க மாட்டேன். வா வாயா. டேய் மாப்பிள்ள, உன் தாய் மாமாடா. டேய் நான் சொல்றத கொஞ்சம் கேளுடா, தயவு செஞ்சு கேளுடா. டேய் நீ ஒன்னும் சொல்ல வேணாம், தயவு செய்து கிளம்பு. டேய் மாமன் கூட பார்க்க. டேய் டேய் தனுஷ் போயா. டேய் நான் சொல்றத கேளுடா, நான் உன் தாய் மாமாடா. டேய் இனிமே மாமா கிமான்னு சொல்லிட்டு வீட்டு பக்கம் வந்த கையா காலை உடைச்சிருவேன். டேய் தனுஷ் நான் சொல்றத கேளு.